1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுவோம். 1 Samuel chapter 17 verse 47. 1 சாமுவேல் 17:47. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children, தாவீது கோலியாத்துக்கு முன்பதாக எதிரிட்டு வந்த பொழுது தான் ஆட்டு இடையனாய் தேவனிடத்திலே கற்றுக்கொண்ட ஒரு பாடத்தை அங்கு சொல்லுகிறார். when David faced Goliath, he told a lesson what he learned as a shepherd. கோலியாத்தை ஜெயிப்பதற்குரிய ரகசியம் என்ன? What is the secret to win Goliath? கோலியாத்தை தாவீது ஜெயிப்பதற்குரிய ரகசியம் என்ன? What is the secret that David is able to win Goliath? அந்த ரகசியத்தை அந்த இடத்தில் சொல்லுகிறார். He tells the secret there. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. the Lord does not save with sword and spear. என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் இன்று அறிந்து கொள்ளும் என்று சொன்னார். All the assembly shall know today. இந்த பாடத்தை சவுல் கற்கல. This lesson Saul did not learn. சவுலின் கூட இருந்த அவருடைய ராணுவம் கத்துக்கொள்ளல. The army along with Saul did not learn. அதனால அவர்கள் 40 நாளளவும் அப்படியே சங்கோஜப்பட்டு கொண்டு நிற்க வேண்டியதா இருந்தது. So that is why for 40 days they have been struggling there. ஆனா ஒரு பையன் இருக்கிறான் தாவீதுன்னு, அவனுக்கு இந்த பாடம் புரிஞ்சிருச்சு. But there is one boy, his name is David, he learned this lesson. சவுல் வாழ்க்கையில் கடைசி வரையிலும் அதை கற்றுக்கொள்ளவே இல்லை. Saul never learned the lesson till the end of the life. வேதாமத்தில் பார்ப்பீர்களானா, If you see in the Bible, 1 சாமுவேல் 31ஆம் அதிகாரம் 4 மற்றும் 1 நாளாகமம் 10:4 நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். 1 Samuel chapter 31 verse 4. அதில் வேதாமத்தை நீங்கள் பார்ப்பீர்களா, 1 நாளாம் 26:4 படித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, ஈட்டியை நட்டு சவுல் அவர் கடைசியில் மாண்டார். In the Chronicle book it says Saul fell on the spear and died. ஆனால் 2 சாமுவேல் 1:6 சொல்லுகிறது, பட்டயத்தை நட்டு சவுல் அதிலே மாண்டு போனார். But in the 2nd Samuel it says he put the sword and died on that. அவர் கடைசி வரை அப்பொழுது என்னதான் எண்ணிக்கொண்டிருந்தார்? So till the end what he was thinking, பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் எல்லாவற்றையும் ஜெயித்து விடலாம் என்று. he thought by sword and spear he can win everything. அந்தோ அவர் பட்டயத்திலும் ஈட்டியிலும் மாண்டு போனார். Oh, he died on the spear and sword. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children, இஸ்ரவேலிலே ஒரு ராஜா உண்டென்றால் அவன் கற்க வேண்டிய பாடம் என்ன? if there is a king in Israel, what is the lesson he has to learn? இஸ்ரவேலர் கற்றுக்கொள்ள வேண்டியது மற்றும் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டிய பாடம் என்ன? The lesson what the Israelite and all the people should supposed to learn. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. The Lord does not save by the sword or spear. ரட்சிக்கிறவர் அல்ல. He will not save. பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ஜனங்களை ரட்சிக்கிறவர் அல்ல. He will not save the people with the sword or spear. அப்படியானால் இன்றைக்கு ஊரும் உலகம் எதிலே ஓடுகிறது? It means the entire people, what do they run on? எந்த பட்டயத்தை கொள்ளலாம்? Which sword I can buy? எந்த ஈட்டியை வைத்திருக்கலாம்? Which spear I can have? சில நேரங்களில் சில அட்வர்டைஸ்மென்ட் பண்றதுலயும் ஒருத்தருக்கு போட்டி போட்டு அட்வர்டைஸ்மென்ட் பண்றாங்க. Sometimes even in advertisement people take compete and then do advertisement. அந்த இதுல தவறு வருது. In that there is a mistake. சில நேரங்களில் Dress குறைவான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் அங்கங்கு வருவதற்கு காரணம் போட்டி. That advertisement comes because of the competition. அசுத்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அதனால தான் பறக்கிறது. That is why the dirty advertisement comes on. பட்டயத்தினால ரட்சித்தறலாம், பட்டயத்தினால ஜெயிச்சறலாம். We can win by the sword. ஈட்டியினால ஜெயிக்கலாம். We can win by the spear. ஞானமாகி ஈட்டியினால ஜெயிச்சறலாம். We can win the spear which is wisdom. அப்படி தான் ஓடுது உலகம். That is the way the world runs. ஆனா நீ அப்படி ஓடாத தேவ பிள்ளை. But as a children of God you should not run. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்லன்னு புரிஞ்சிக்க. You understand, Lord does not save with the sword or spear. பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. The Lord will not save with the sword or spear. இந்த பாடத்தை தாவீது கற்றுக்கொண்டார். David learned this lesson. அவர் விசேஷ விதமாய் ஆட்டிடையனாய் கற்றுக்கொண்டார். Especially as a shepherd he learned that. சிங்கத்தின் வாய்க்கும் கரடியின் வாய்க்கும் தன் ஆட்டுக்குட்டிகளை அவர் ரட்சிக்க உதவியாய் இருந்ததினாலும் அவர் கற்றுக்கொண்டார். Because that helped him to save his lamb from the mouth of the lion and mouth of the bear. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children, இரண்டாவது அங்கு
சங்கீதக்காரன் ஒரு பாடத்தை சொல்லுகிறார். There the psalmist tells one lesson. யுத்தம் கர்த்தருடையதுன்னு முத புரிஞ்சுக்கிடுங்க லைஃப்ல. First you need to understand in the life the battle is Lord's. யுத்தம் கர்த்தருடையது நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. You need to understand the battle belongs to the Lord. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children. ஒரு உதாரணத்தை நான் சொல்லிவிட்டு செல்லுகிறேன். I want to tell one example. இந்த பட்டத்தை இந்த ஒரு அருமையான PhD படிச்சாரே தாவீது, இந்த 3 பாடத்தை படிச்சு PhD படிச்சாரே, அவரே பின்பு ஒரு நாள் அதை மறந்தார். He learned these 3 lessons and won the PhD. He himself forgot one day. சவுலும் யோனத்தானும் மரித்தார்கள். Saul and Jonathan died. யுத்தத்திலே சவுலும் யோனத்தானும் மரித்ததை கேள்விப்பட்ட போது, When he heard in the war Saul and Jonathan died, தாவீது என்ன செய்தார்? what did David do? அதுதான் அவருடைய உண்மையான அவுட்புட் வெளியே கொண்டு வருது. That is what his true output is coming out. ஆரம்பத்தில் அவர் படிச்ச பாடம் அது. That's a lesson he learned in the beginning. பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் தேவன் ரட்சிக்கிறவர் அல்ல. Lord will not save with the sword or a spear. ஆனா காலங்கள் உருண்டோடினப்ப அந்த பாடத்தை ஒரு விசை மறந்தார். But when the days passed by, he forgot the lesson. அப்ப என்ன செய்யணும்? So what he should do? தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாள் ஷைன் பண்ணலாம். The children of God can shine one day. ஆனா தாங்கள் கற்றுக்கொள்ளுகிற சத்தியத்தை மறந்து விடக்கூடாது. But they should not forget the truth what they learn. அதுக்கு தான் ஆலயம் செல்லுதல் போய் கொண்டே இருக்கும் பொழுது நம்மை கர்த்தர் அங்க கரெக்ட் பண்ணிட்டே இருப்பாரு. That is why when we keep going to church, God will keep correcting us. ஆலயம் செல்லுவது நீங்கள் விடாதிருங்கள். You should not stop going to church. எந்த சத்தியத்தை நாம் மறக்கிறோமோ அதை தேவன் நினைப்பூட்டுவார். What are the truth we forget, God will remind us. அங்கு நம்மை சரி செய்வார். God will correct the ஆலயத்துக்கு ரெகுலரா போகிற ஒருத்தரை பார்த்து ரெகுலரா போகாத கிறிஸ்தவர் கேட்டாராம். The one who is not going regularly to the church, he asked the one who is going regularly to church. 10 வாரத்துக்கு முன்னாடி உங்க பாஸ்டர் பண்ண பிரசங்கத்தை சொல்லு அப்படின்னு. You tell me what your pastor preached 10 weeks ago. இவர் தலையை சொரிஞ்சிட்டே இருந்தாரு. He was scratching his head. அதான் சொல்றேன் ரெகுலரா எல்லாம் போக வேண்டியது இல்ல அப்படின்னு அவர் சொன்னாரு. That is why I am telling you do not have to go regularly. ரெகுலரா போறவர் சொன்னாரு. The one who is going regularly, he said. சர்ச்சுக்கு ரெகுலரா போகாத விசுவாசியை பார்த்து சொன்னாரு. He told the believer who is not going to church regularly. 10 நாளைக்கு முன்னாடி உன் மனைவி போட்ட சாப்பாடு என்ன சொல்லு லிஸ்ட்னு சொன்னாரு. You tell what is the food your wife gave you 10 days before. அவர் தலையை சொரிஞ்சாரு. He was scratching the head. இவர் பிடிச்சிட்டாரு. He catch hold of that. என்ன சாப்பிட்டீர்னு உனக்கு ஞாபகம் இல்ல. You do not remember what you ate. ஆனா அதனால தான பலமா இருக்க. But because of that only you are ஆமா strong. 10 நாளைக்கு முன்னாடி போட்ட சாப்பாடு என் மனைவி போட்ட சாப்பாடு எனக்கு ஞாபகத்துல இல்ல. I did not know the food what my wife gave me. ஆனா அத சாப்பிடாம நான் இப்படி பலத்தோடு இல்ல. I am not like this strength without eating that. ஆனால் அந்தந்த வாரத்துக்கு தேவையானது அன்றன்றுள்ள அப்பம் கர்த்தர் தந்து என்ன நடத்துறாருன்னு புரிஞ்சிக்க. Understand that God will give the bread for daily bread to us. ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. என்ன ஒரு காரியத்தை மறந்தார் தாவீது. What is one thing that David forgot? அவர் அருமையாய் கொண்டு வந்த பாடம் தான் இது. He brought this lesson wonderfully. பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் தேவன் ரட்சிக்கிறவர் அல்ல. The Lord does not save with the sword or spear. என்பதை ஜனம் அறிய வேண்டும். The people need to understand that. ஆனா சவுலும் இப்ப யோனத்தான் இறந்துட்டாங்க. இப்ப இவர்தான் டாப். Saul and Jonathan died. He is the top now. இஸ்ரவேல் நடுவு இவர்தான் தலைவர். He is the head of the Israelites. அந்த நேரத்துல அவர் என்ன கற்றுக் கொடுக்கிறார் ஜனத்திட்ட யூதா ஜனங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்க சொன்னான் வாசிக்கலாமா? So let's see what he taught the Judah people. 2 சாமுவேல் 1:18. 2 Samuel 1:18. 2 சாமுவேல் 1:18 வாசிக்க கேட்போம். வில்வித்தையை அதுக்கு முந்தின வசனத்தை படிச்சு சொல்லுங்க. தாவீது சவுலின் பேரிலும் அவன் குமாரனாகிய யோனத்தான் பேரிலும் புலம்பல் பாடினான். பாருங்க 2 சாமுவேல் 1 அதுல நம்ம வாசிக்கிறோம். புலம்பல் பாடினான். 2 பேர் இறந்துட்டாங்க. சவுலும் யோனத்தானும் இறந்துட்டாங்க. அப்ப புலம்பல் பாடினான். அடுத்து 18ஆம் வசனம் படிங்க. வில்வித்தையை யூதா புத்திரருக்கு கற்றுக் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அது யாசேரின் புத்தகத்தில் எழுதி இருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, loving God children, இப்ப நீங்க நல்லா கவனிங்க. now listen carefully. அவங்க 2 பேரும் மரித்த உடனே என்ன வித்தையை கற்றுக் கொடுக்கிறாரு? After both of them die, what he wants to teach? யூதா புத்திரருக்கு என்ன வித்தையை கற்றுக் கொடுக்கிறாரு? To the children of Judah, what he is teaching? வில் வித்தையை கற்றுக் கொடுத்தார். He is teaching the bow. வில் வித்தையை யூதா புத்திரருக்கு கற்றுக் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். He commanded them to teach the bow. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, loving God children, பட்டயம், the sword, ஈட்டி, the spear, வில், the bow, அம்பு, the arrow, இவெல்லாம் ஒண்ணுதான். all those things are same. பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் தேவன் ரட்சிக்கிறவர் அல்ல என்று கற்றுக்கொண்டார் தாவீது. David learned the Lord will not save by the sword or spear. ஆனால் ஒரு நாள் மறந்து போனார். But one day he forgot. தேவ பிள்ளை, நீ என்னைக்கும் மறக்காத. Children of